ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் ஆரம்பித்து 18வது ஆண்டில் பயணிச்சுட்டு வரும். முன்னெப்போதும் இல்லாத வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து காத்துக்கிட்டே இருக்குது ரசிகர்களுக்கு ஒவ்வொரு போட்டியோட முடிவுலையும் தான் சொல்லணும். ஏன்னா பொதுவாக ஐபிஎல் ஆரம்பித்து சில வாரங்கள்லேயே வந்து டாப் 2 டீம்ஸ் இவங்களாக தான் இருப்பாங்க, கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப்க்கு இவங்க 2 பேரும் போயிடுவாங்க அப்படின்னு கணிக்கிற அளவுக்கு தான் வந்து ஐபிஎல் போட்டிகள் இருக்கும். லாஸ்ட் 2 பிளேஸ் இல்லைனா அந்த 4th பிளேஸ்க்கான ரேஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நெட் ரன் ரேட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய அணிகளுக்கு அந்த 4ஆம் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா டாப்பில் இருக்கிற டீமே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல் சில வாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அன்பீட்டனாக வந்துட்டு 4 போட்டிகளில் இருந்தாங்க. அதனால அவங்க தான் வந்து டேபிள் டாப்பராக இருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான தோல்விக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து வெற்றி பாதைக்கு திரும்புறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே மாறி இப்போ அவங்க வந்து டேபிளில் 5வது இடத்துக்கு போயிருக்காங்க. அதாவது அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது அடுத்து வர போட்டிகளாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிற சூழல் இப்போ உருவாகி இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த சீசனில் இந்த டீம் வந்து கண்டிப்பாக பிளே ஆஃப்க்கு குவாலிஃபையே ஆக மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கணிச்ச ஒரு அணி வந்து குஜராத் டைட்டன்ஸ். ஆனால் அவங்க சில காலம் வந்து டேபிள் டாப்பராக இருந்தாங்க. இப்போவுமே பார்த்தோம்னா அவங்க வந்து டேபிளில் டாப் 2 பிளேசஸ்க்குள்ளே தான் வந்துட்டு மாற்றி மாற்றி இருந்துட்டு வராங்க. அவங்க விளையாடின போட்டிகளோட எண்ணிக்கையும் மற்ற அணிகளை ஒப்பிடும்போது கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து சில நாட்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இடையில வந்து பஞ்சாப் கிங்ஸ் அணி வந்து டேபிள் டாப்பராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன தோல்விகள் காரணமாக அவங்க வந்து அந்த 4வது 5வது இடத்துக்குள்ளேயே வந்துட்டு ஊசலாடிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு போட்டி மழையின் காரணமாக கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டி பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு 1 புள்ளி அப்படிங்கிறது கிடைச்சது. ஒருவேளை அந்த போட்டி நடந்திருந்தா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு தான் அதிகமாகவும் அந்த போட்டியில் இருந்தது. இருந்தாலும் அந்த மழை காரணமாக கிடைத்த 1 புள்ளி அப்படிங்கிறது இப்போ அவங்கள வந்து டேபிளில் 2வது இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக ஒரு பிரம்மாண்ட வெற்றியை அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அதன் காரணமாகவும் வந்து அவங்களுக்கு கிடைத்த 2 புள்ளிகள் அப்படிங்கிறது தான் அவங்களை இப்போ டேபிளில் 2வது இடத்துக்கு போகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்ல தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வந்த மும்பை அணி டேபிளில் 10வது இடத்துல இருந்தாங்க. ஆனால் 10 நாளில் பார்த்தோம்னா டேபிளில் அந்த டாப் 4 பிளேசஸ்க்குள்ளே போயிட்டாங்க. அதுவும் 2ஆம் இடம்லாம் வந்து ஈஸியாக அவங்க வந்து ரீச் பண்ண முடிஞ்சது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் அந்த அணி வந்து வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்க. இதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சீசனும் ஆரம்பிக்கும் போது ஈசாலா கப்னம் தே அப்படின்னு சொல்கிற பெங்களூரு இந்த முறை வந்து இந்த மாதிரி நாங்கள் எதையுமே சொல்ல போகிறது கிடையாது, நாங்கள் எல்லாத்தையும் வந்து செயலில் காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் களம் கண்டாங்க. அதற்கு ஏற்ற மாதிரியே ஹோம் கிரவுண்டில் மட்டும் அடி வாங்கின அவங்க அவே கிரவுண்ட்ஸில் கண்டினியூஸாக வந்து வெற்றியை பதிவு பண்ணாங்க. அதன் மூலமாக போன வாரம்லாம் வந்து டேபிளோட டாப் பிளேஸில் அவங்க தான் இருந்தாங்க. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து டேபிள் டாப்பராக யார் ஆக போகிறாங்க, அந்த 4வது 5வது இடங்களுக்கு யார் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறது தெரியாத சூழல் தான் ஐபிஎல்ல நிலவிட்டு வருது. இதை தாண்டி இன்னொரு விஷயத்த முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா டேபிளோட பாட்டம் 3ல இருக்கிற டீம்ஸ் வந்து எப்போவுமே ஒரு ஸ்பாய்லர் கேமை அந்த கடைசி லீக் போட்டிகள் நடக்கிற சமயத்தில் ப்ளே பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஸ்பாய்லர் கேமை தான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்மையில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த இலக்கை யாருமே எட்டவே முடியாது அப்படின்னு நினைக்கும் போது டெல்லியோட பந்து வீச்சை துவம்சம் பண்ண வைபவ் சூரியவன்ஷி ஒரு அபாரமான சதத்தை பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த அணிக்கு ஒரு பிரம்மாண்ட வெற்றியையுமே வந்து தேடி கொடுத்துருந்தாரு. அதனால் வந்து அவங்களுக்கு 2 புள்ளிகள் அப்படிங்கிறது கிடைச்சது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இவங்களுமே வந்து தொடர் தோல்விகளில் தவிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வெற்றியை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கப்புறம் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் 4 போட்டிகள் மட்டும்தான் எஞ்சி இருக்கு. இந்த 4 போட்டிகளில் அவங்க ஜெயிச்சாலும் பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தகர்ந்துருச்சு. இருந்தாலும் வந்து டீமை செட் பண்ணுற முயற்சியில் அந்த அணி ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதன் பலனா ஒரு 2 புள்ளியோ 4 புள்ளியோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஒருவேளை வந்து ஆச்சரியப்படும் விதமாக அடுத்து வர 4 போட்டிகள்லையுமே ஜெயிச்சு 8 புள்ளிகளை கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுக்கலாம். அது எல்லாமே வந்து இந்த முறை வந்து ஐபிஎல்ல சாத்தியமான ஒன்றா தான் பார்க்கப்படுது.